சார் சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் நேரடியாக போட்டின்றாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க வருதுங்க? அதாவது தம்பி விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வரதை வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்குன்னு பொறுப்பாளர்களை போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. மக்கள் எழுச்சி நிச்சயமாக ஓட்டம். அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும் எது ஓட்டாக மாறாது. நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் உங்களுடைய மெயின் ரைவல் வந்து டிஎம்கே தான். இப்போ அவரும் டிஎம்கேவா ரைவலாக போடுறாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய இதில் லிங்க்ல எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் வந்து 300க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம், 1500 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் மிகப்பெரிய கட்சி. எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு திமுக நீங்கள் நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்கள் நாட்டு மக்கள் மேல் அக்கறை இருந்தால் அந்த ஆட்சி மாற்றத்தை என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்பில் நாங்களும் அவரும் ஒன்றுங்கிறது அது சொல்லதுக்கு அது சரியாக இருக்காது.